அன்பால் இணைந்த அனைத்து நல்ல உலகங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இல்லம் தேடி கல்வி வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து செயல்பட்டுக்குது. அதில் 38 மாவட்ட தன்னார்வலருக்கு புதிய வேலைவாய்ப்பு வந்திருக்குது. இந்த அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. காலியிடம் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 1 லட்சம் காலியிடம் இருக்குது. அதனால் இந்த தன்னார்வலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும். இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜூலை ஸ்டார்ட் பண்ணி அடுத்து நவம்பர் வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருப்பமும் தகுதியும் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக விண்ணப்பிக்கலாம். எங்கே விண்ணப்பிங்கன்னு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். 1 லட்சம் காலி இடங்கும் போது எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் 2000-3000 வேகன்சியாவது வந்துடும். மாவட்டத்துக்கு 38 மாவட்டம் நல்லா நோட் பண்ணிக்கங்க. இந்த வாய்ப்பு தவற விட்டுறாதீங்க. மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வாய்ப்பு வருமா வராதான்னு தெரியாது. அதனால் இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா உடனே அப்ளை பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே இது தொடர்பாக வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போட்டிருந்தோம். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு லிங்க் வரல அப்படின்னு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணிங்க. அதே மாதிரி இதெல்லாம் போய் நீங்கள் பேக்காக வீடு போடுறீங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கமெண்டில் சொன்னீங்க. அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா லிங்க் வந்துக்குது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ப்ரூஃபாக ஷோ பண்ணுறேன். அதே மாதிரி அந்த சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம லிங்க் கேட்டால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ண சொன்னால் இது வரைக்கும் சென்ட் பண்ண கிடையாது. சென்ட் பண்ணாங்களாம் நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறேன். நீங்கள் விண்ணப்பிச்சு இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா வாங்குவீங்க. இது மாதிரி பயனுள்ள தகவலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காக நான் கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புது வருஷம் தான். அதே மாதிரி ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா தான் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்மளோட சேனல் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க. லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய லைக் தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். நம்ம சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணணுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 டேஸ்க்கு முன்னாடி விஜயாங்கரிங்க வந்து பார்த்திங்கன்னா எங்கிட்ட லிங்க் இருக்குது ப்ரோன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாம் ரிப்ளை கொடுத்துருக்கேன். என்னென்னா சென்ட் பண்ணுங்கள் தமிழ் வேலைவாய்ப்பு @gmail.comக்கு சென்ட் பண்ணுங்கள் லிங்க்கு அப்படின்னு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணால் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சென்ட் பண்ணல. சென்ட் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா கோபி கார்த்திகாங்கிறீங்க. அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க சென்ட் பண்ணுங்க மேம்ங்கிறாங்க. இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சென்ட் பண்ணல. அவங்க சென்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி ஜூலை 5ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா 1 லட்சம் வேகன்சி இருக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த 1 லட்சம் வேகன்சியில் உங்களுக்கு என்ன வேலை அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக கொடுத்துருக்காங்க. எல்லாமே 1 by 1 நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கிளியராக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் முன்னேற்றத்துக்காக நம்மளுடைய ஸ்டாலின் அரசு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கியிருக்கிறாங்க. இல்லம் தேடி கல்வி மட்டும் கிடையாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய திட்டம் வந்து பார்த்திங்கன்னா மகளிர் உரிமை திட்டமாக இருக்கட்டும், பஸ்ஸு, இந்த மாதிரி நிறையா வந்து பார்த்திங்கன்னா நிறையா திட்டம் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு இருக்காங்க. நிறையா விமர்சனங்கள் இருந்தாலும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் கஷ்டப்படைய குடும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து பார்த்திங்கன்னா யூஸ் ஆகுது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா வந்து பார்த்திங்கன்னா திட்டம் கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 5 இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. அது என்னென்னு பார்த்திங்கன்னா மகளிர் உரிமை தொகை விண்ணப்பம் வந்தாச்சு அப்டேட்டு. 15ஆம் தேதி தான் உங்களோட ஸ்டாலின் முகாம் வந்து பார்த்திங்கன்னா தொடங்குறதா சொல்லி கொடுத்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்டாலின் திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா வரும் 15ஆம் தேதி சிதம்பரத்தில் முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறான்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இதுக்கு இல்லம் தேடி கல்விக்கு என்ன சம்மந்தம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கேட்பீங்க. வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா புரியும். அரசு துறை திட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா கடைக்கோடி மக்களுக்கும் சென்றடைவதற்கு உங்களுடைய ஸ்டாலின் திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா சட்டப்பேரவையில் பேஸ் டு பேஸ் வந்து பார்த்திங்கன்னா சந்தித்து மக்களுடன் வந்து பார்த்திங்கன்னா உரையாடுறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. அதுபடி வந்து பார்த்திங்கன்னா இப்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க. புதிதாக குடும்ப அட்டைகள் பெற்றவர்கள் மகளிர் உரிமை தொகை பெற தகுதியுடைய மகளிருக்கு உரிமை தொகைக்கான விண்ணப்பம் உங்களோட ஸ்டாலின் முகாமில் மட்டுமே வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. நல்லா நோட் பண்ணிங்க. புதுசாக ரேஷன் கார்டு வாங்கினீங்க, அதே மாதிரி ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா விடுபட்டவர் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த முகாமில் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. தமிழக இந்த ஆண்டு சட்டப்பேரவையில் வந்து பார்த்திங்கன்னா மக்களின் குறைகளை நேரடியாக கேட்டறியும் பணி துவங்கப்படும் என வந்து பார்த்திங்கன்னா அறிவித்திருந்தார் ஸ்டாலின். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அறிவிச்சிருக்காங்க நேரடியாக கேட்டறியறதுக்கு. முதல்வர் அறிவிப்பின்படி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நகர்ப்புற மற்றும் ஊரக பகுதிகளில் உங்களுடன் ஸ்டாலின் என்ற முகாம் வந்து பார்த்திங்கன்னா துவங்கப்படுகிறது. இத்திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 10,000 சிறப்பு முகாம் வந்து பார்த்திங்கன்னா நடத்தப்படுகிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் நடத்தப்படும் முதல் முகாமினை வரும் 15/7/2025
அன்று வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நகராட்சியில் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கி வைக்க உள்ளார். இத்திட்டம் ஜூலை 15 முதல் நவம்பர் மாதம் வரை வந்து பார்த்திங்கன்னா நடைபெறும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இல்லம் தேடி கல்வி தன்னார்வலருக்கு என்ன நல்லா ஒன்று புரிஞ்சுக்கங்க. இந்த ஜூலை மாதம் முதல் நவம்பர் மாதம் வரை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலை இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள கடைகோடி மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் அன்றாட அணுகும் அரசு துறையின் சேவைகள் திட்டங்கள் அவர்கள் வசிக்கும் பகுதிக்கே சென்று வழங்குவது திட்டத்தின் நோக்கமாகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லா திட்டத்தையும் உங்களுடைய வீட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வீட்டுக்கு அருகில் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு இந்த திட்டம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இத்திட்டத்தின் கீழ் நகர்ப்புற பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா 3768 முகாமும் ஊரக பகுதியில் 6232 முகாமும் வந்து பார்த்திங்கன்னா நடைபெறும் சொல்லி கொடுத்துருக்காங்க. நகர்ப்புற பகுதிகளில் 13 அரசு துறைகளை சார்ந்த 43 சேவைகளும் ஊரக பகுதியில் 15 துறையை சேர்ந்த 46 சேவையும் வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்படுறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. அத்துடன் முகாம்களுக்கு வருகை தரும் பொதுமக்களின் உடல்நிலை பேணும் வகையில் மருத்துவ சேவைகள் வழங்கவும் மருத்துவ முகாம்கள் நடத்தப்படுகிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மக்களுடைய உடல்நலம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ முகாம் நடைபெறும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இத்திட்டத்தின் கீழ் தன்னார்வலர்கள் நல்லா நோட் பண்ணிங்க. இல்லம் தேடி கல்வியில் இருக்கக்கூடிய தன்னார்வலர்கள் ஒவ்வொரு வீட்டிற்கும் நேரடியாக சென்று முகாம் நடைபெறும் நாள் இடம் குறித்து விவரங்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கு வழங்கப்பட உள்ள பல்வேறு அரசு துறைகளின் திட்டங்கள் சேவைகள் விவரித்து அவர்களின் பயனடைவதற்கு தகுதிகள் தேவைப்படும் ஆவணங்கள் குறித்து தெரிவிப்பதோடு தகவல் கையேட்டினை விண்ணப்பத்தினை வழங்குவார்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நல்லா நோட் பண்ணிங்க. இப்போ இல்லம் தேடி கல்வியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன வேலைனா வீட்டுக்கு சென்று நேரடியாக வந்து பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட முகாம் எங்கே நடப்பேறுது முகாமில் என்ன சேவையெல்லாம் வழங்குறாங்க அந்த கையேட்டு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க என்னென்ன சேவைன்னு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்களுக்கு நீங்கள் வழங்கணும். மகளிர் உரிமை திட்டத்துக்கான விண்ணப்பம்லாம் கொடுப்பாங்க அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மக்கள்கிட்ட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வழங்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விழிப்புணர்வு வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்துறதுக்காக உங்களை வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. மொத்தம் எத்தனை பேர் எடுக்கிறாங்கன்னா 1,00,000 பேர். இத்திட்டம் குறித்த விவரங்களை பொதுமக்கள் முறையாக தெரிவிப்பதற்கு நல்லா நோட் பண்ணிங்க. உங்களுடன் ஸ்டாலின் இந்த திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்களுக்கு தெரிவிக்கிறதுக்கு உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் தன்னார்வலர்கள் மூலம் அதாவது இல்லம் தேடிகளில் உங்களை தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க தன்னார்வலர்கள்னு. இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் இல்லம் தேடி கல்வியில் இருக்கிறவங்க மட்டும்தான் விண்ணப்பிக்கணுமானா கிடையாது. லிங்க்கு கிடைச்சா யார் வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம். இந்த தன்னார்வலர்கள் மூலம் வீடு வீடாக சென்று விண்ணப்பம் மற்றும் தகவல் கையேடு வந்து பார்த்தீங்கன்னா வழங்கும் பணி 7/7/2025 முதல் தொடங்கப்பட உள்ளதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பணி 3 மாதங்கள் தொடர்ச்சியாக நடைபெறும். இப்பணிக்காக சுமார் 1,00,000 தன்னார்வலர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளனன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நல்லா நோட் பண்ணிங்க. 1,00,000 பேர். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் உங்கள் பகுதியில் நடைபெறும் முகாம்களில் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இவ்வாறு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்திருக்குது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடைச்சுன்னு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீடியோ நமக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வரேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட்டில் வந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இது மாதிரி பயனுள்ள தகவலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் தொடர்ந்து சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்க லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த மோட்டிவேட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டே இருப்பேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மகளிர் உரிமை திட்டத்துக்கு எப்போ வருவார்னு நிறைய பேர் காத்துருந்தீங்க. அவங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட்டாக தெரிஞ்சுக்கிட்டோம். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.